வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழக்குறிச்சி. இது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் உள்ள கீரனூர் தாண்டினதுக்கப்புறம் குளத்தூர்னு ஒரு ஊர் வருது. அதுக்கு வலப்புறமாக ஒரு பாதை பிரியுது, ரைட் ஹேண்ட் சைடு வலப்புறமாக பிரியுது. அங்கே தான் இந்த கீழக்குறிச்சி இருக்கிறது. அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இந்த கீழக்குறிச்சிக்கு நம்ம ஏன் வந்திருக்கிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டோம். இங்கே சோமசுந்தர ஆனந்தவல்லி சிவன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கிறது. இது சோழர் காலத்து கோயில், மிக மிக முக்கியமான கோயில். வாங்க முதல்ல அந்த கோயில் இருக்கும் இடத்தை பார்ப்போம். இந்த பாதை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. மெதுவாக போய் பார்ப்போம். இருங்க, இந்த பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த பாதை வழியாக சென்றால் அந்த கோயிலை அடையலாம். இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி சீர் செய்யும்போது நான் பார்த்துருக்கேன். மீண்டும் இப்போ தான் பார்க்குறேன் நான். இருங்க பார்க்கலாம். இப்போ அங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த சிவன் ஆலயம். ஆஹா, வழியை காணவில்லை, வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டு விட்டோம். இது அந்த கோயிலோட குளக்கரையாக இருக்குது. அது உள்ளார இப்படி சுற்றி வந்துட்டோம். இருங்க வரேன், இப்படியே போயிடலாம். இன்னொரு பகுதியை சுற்றி அந்த இன்னொரு பகுதி வழியாக உள்ளார போயிடலாம். அங்கே பார்க்குறீங்க இல்லையா, பார்க்குறீங்க பாருங்கள். ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மண்டபத்தோட முன்மண்டபத்தோட மிக அழகான கோயில் இது. இது இடிபாடுகளால் இருந்தது. அது நம்மளோட தொல்லியல் துறை எண்களிட்டு அந்த கற்களெல்லாம் பிரிச்சுட்டு திருப்பியும் அதை உருவாக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு பார்க்கறதுக்கே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் முதல்ல இந்த கோயிலை பற்றி நான் கூறுறேன். நான் பாருங்கள், கிட்டத்தட்ட அழிந்த நிலையில் இருந்த கோயிலை அழகாக அது ஒரு பகுதியாக பிரித்து திருப்பி அதை திருப்பி உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த கோயிலுக்கான நான் ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்படி நம்ம கோயில்கள் அழியாமல் பாதுகாக்க முடியும் என்பது இந்த கோயில் மூலயமா எனக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை கொடுத்தது இந்த கோயில். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இது சீரமைக்கும் பணிகள் இன்னும் பாக்கி இருக்கு போல இருக்குது. பட் ஆனால் நல்லா உள்ளார போயிடலாங்க. பாருங்கள், அப்படியே உள்ளார போனோம்னா நம்ம போயிடலாம், அந்த இடத்துக்கு போயிடலாம். சுற்றி அப்படியே பசுமையாக செடிகளாக இருக்குது. நிறையா பூத்து, தும்பை பூ அது போன்ற பூக்கள்லாம் அப்படியே பூத்துருக்கு. இது கிராமத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதுக்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்க போல இருக்குது. முடிந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கான பாதைகள் அதெல்லாம் அமைச்சிருவாங்க. நீங்கள் இப்போ வந்தாலும் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக. அதில் ஒன்றும் சிக்கல்கள் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வரணும், அவ்வளோதான். கிட்டக்க நெருங்கிக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம். இந்த பழைய கற்கள்லாம் அதில் இருந்ததெல்லாம் பாருங்கள், குயிலாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் கோயிலை. இந்த கோயில்களை பார்த்தோன்னே ஒரு செய்தி, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி ஒன்று நினைவுக்கு வரும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்ற சொற்றொடரை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுபோல் இந்த எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இதை நம்ம உன்னித்து கவனிப்போம். அவ்வளவு ஒரு பொது நோக்குடன் இருந்த இடமாகத்தான் இந்த இடங்கள் இருந்திருக்கிறது. பாருங்கள், சோழர் காலத்து கோயில்னு நம்ம இதற்கான நிறைய தரவுகள் இல்லை. அது நம்ம இது சார்ந்த செய்தி அறிஞர்கள் தெரிஞ்சால் நம்மளை கமெண்ட்டில் பதிவிடலாம். எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கூட எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஆனால் மிக அழகான கோயில். கண்டிப்பாக இது சோழர் காலத்து கோயில், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது சோழர் காலத்து கோயில் தான். அவ்வளவு அழகான கோயில். அங்கே பாருங்கள் எப்படி வடிவமைப்புகள் இருக்குதுன்னு சொல்லி. நிறைய கோயில்கள் நம்ம பார்த்துருக்கோம், இதுலேயும் பார்க்கலாம். மிக மிக நேர்த்தியாக அழகாக இருக்குது. அதை திருப்பி அதை செட் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரித்து திருப்பி அடிக்கிட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு செயல்பாடை செஞ்சுட்டாங்க நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவ்வளோ அழகாக அதை பணி செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது பிரித்து வைத்திருந்த நிலையில் நான் பார்த்துருக்கேன் நான், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், அது எவ்வளோ அழகான அமைப்புகள் அப்படியே இருக்குது பாருங்கள்.
இப்போ மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ இறைத்தன்மைக்காக இந்த கோயில்களை வந்து நம்ம பெருமையாக பேசுகிறோமா, இல்லை வந்து இந்த கலைகளுக்காக அதை வந்து பெருமையாக பேசுகிறோமா? இந்த கோயில்களோட நம்ம தற்பெருமையா, நம்ம ஊரில் இருக்கிற கோயில்கள் அதனால் வந்து பெருமையோடு பேசுகிறோமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 செய்திகள் இதில் இருக்குது. ஒரு செய்தி, நமக்கு கண்டிப்பாக இந்த கலைகள் மேலே மிகப்பெரிய பெருமை வேண்டும். அது கண்டிப்பாக இருந்தால் தானே நம்ம அதை பாதுகாப்போம், இல்லை அதை நோக்கி நம்ம நகர்வோம். அதனால் அது மேலே ஒரு பெருமை கண்டிப்பாக வேணும். அதற்கு மேலே ஏன் இந்த கோயில்களுக்கு இவ்வளவு நம்ம ஒரு மரியாதையும் ஆன்மீக சிந்தனையோடையும் இதை அணுகிறோன்றதை பற்றி பார்த்துருவோம். இப்போ இந்த கோயிலை பாருங்கள், அப்படியே அழகாக ஒரு நகை போல் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அழகாக ஒரு நகை எப்படி இருக்குமோ அது போல் கோயில். இப்போ பெரிய கோயிலோ இல்லையோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி வந்து மதுசூழல்கள்லாம் இருந்திருக்கு இதுக்கு. நீங்கள் இப்போ காட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். சரி, இப்போ ஏன் வந்து இவ்வளவு மரியாதையும் ஒரு அன்பையும் இந்த கோயில்கள் மேலே செலுத்த வேண்டியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இயற்கையாகவே இப்போ நம்ம இல்லங்களில் ஏதாவது நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் பயன்படுத்திய பொருளையோ, இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இருந்த இடத்தையோ எவ்வளோ நம்ம மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? எங்கள் தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, எங்கள் அப்பா பயன்படுத்திய ஒரு மிதிவண்டி, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கலாம் இளைஞர்கள். ரொம்ப நாள் அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன செயல்களை செய்தார்களோ அதை ஒட்டிய அனைத்து செயல்களையும் நாம் மரியாதை நிமித்தம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்றோம். அப்படி பார்த்தால் ஒரு ஊருக்கு இந்த கோயில் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் என்பதை பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த மண்டபத்தை காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இது இந்த கோயிலுடைய முன் மண்டபம். நிறைய சீரமைச்சிட்டாங்க. எங்கெங்கே வந்து அது வந்து பழுதடைஞ்சிச்சோ அதை மாற்றிட்டு வேறு கற்கள் வச்சு அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மண்டபத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த கிராமத்து மக்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் பயன்படுத்தியிருப்பார்கள். எத்தனை திருவிழாக்கள் நடந்திருக்கும், எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கும், எத்தனை மகிழ்ச்சியான செய்திகள் இங்கு நடந்திருக்கும், எத்தனை அறிவு சார்ந்த சிந்தனைகள் வளர்ந்திருக்கும், எத்தனை கலைகள் இதில் உருவாகியிருக்கும். நீங்கள் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏன்னா இந்த முன் மண்டபங்கள் வந்து சாதாரண மண்டபங்களாக அவங்க நினைக்கல இல்லையா? இறைவன் முன் இருப்பதாக எண்ணி செய்யக்கூடிய செயல். நம்ம எப்போவுமே எப்படி செய்வோம் ஒரு வேலைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு உயரிய அதிகாரி இருக்கார், ஒரு காவல்துறையில் உயரிய அதிகாரி வர்றார். அவருக்கு முன்னாடி வந்து மார்ச் ஃபாஸ்ட்னு சொல்கிறாரு நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து எவ்வளவு நம்ம வந்து ஒரு உன்னிப்பாகவும் தெளிவாகவும் ஒரு செய்தி செய்வோம். அது போலத்தான் நம்மளுடைய மக்கள் ஏன் இறைவனுக்கு முன்னாடி இந்த செய்திகளை நம்ம செய்கிறோம். இறைவனுக்கு முன்னாடி ஒரு ஆடல் கலைகளை இங்கே பாருங்கள். கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா, யானையுடன் கூடிய லட்சுமி. கலைகளை கூட இறைவனுக்காக செய்யக்கூடிய கலைகளாக எண்ணியதன் காரணமாகத்தான் நேரம் காலம் அதனுடைய அளவு அதையெல்லாம் தாண்டிய அளவிற்கு கலைகளை வந்து இந்த கோயில்களுக்கு வந்து கலைஞர்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். நிறைய கல்வெட்டுகள்லாம் கூட தெரியுது பாருங்கள். இப்போ அவ்வளவு கலைஞர்களும் அவ்வளவு கலைகளும் இந்த இடத்தில் வந்து அரங்கேற்றிருப்பாங்க இல்லையா, செயல்பாடு செய்திருப்பாங்க இல்லை? எவ்வளவு கடவுளை பற்றிய சிந்தனைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல நல்ல சிந்தனைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இசைக்கலைகளாகட்டும், அனைத்துமே இந்த இடத்துல இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் சுற்றுச்சூழத்தில் இருக்கிற மக்களும் வந்து சென்று கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக இது இருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ தெரியும். பாருங்கள், ஒரு நமக்கு வந்து ஒரு சிவன் சார்ந்த செய்திகள்லாம் இந்த பாருங்கள் தூண்களில் கூட இருக்குது. இப்போ ஒரு பசு பாலை வந்து சிவன் சிலை மேலே சுரக்கிறது, இது வந்து ஒரு சிவபுராணத்தில் உள்ள செய்திகள். இதெல்லாமே வந்து அதில் பதிவிடப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் பாருங்கள், இவ்வளோ பெரிய மண்டபம், அதற்கு முன்னாடி மிகப்பெரிய குளமும் இருந்திருக்கு. சுற்றுச்சுவர்கள் பாருங்கள். இதில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மேலே இருக்க குமிழ் எப்படி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸிங்னு சொல்லுவாங்கள்ல, பதிய வைக்கிறது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறோம்ல குண்டு பல்பு லாக்காக இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஹோல் கிரியேட் பண்ணி ஒரு துளையிட்டு அதில் வந்து இந்த குமிழை வந்து இணைச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரே கல்லில் இருக்குதுன்னு நினச்சிருப்போம். நம்ம அதோட அமைப்பு தெரியுது பாருங்கள். இன்னொரு செய்தி பாருங்கள், அங்கே பாருங்கள், அது தெரியுது அவங்களுக்கு. இப்போ குமிழ் தனியாக செய்து அதோட இணைச்சிருக்காங்க. அந்த இணைப்புக்கான பேஸ்டிங்னு சொல்கிற அந்த ரகசியங்கள்லாம் நமக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து முழுமை பெறாமல் இருக்குது பாருங்கள். ஆரம்ப நிலையில் அந்த குமிழை வந்து நம்ம பதிவு வச்சுட்டு எப்படி வந்து அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். அந்த சைடு குமிழ் இருக்குது,
இந்த பகுதியில் அந்த கோவில் முழுமையடையமாக இருக்குது பாருங்கள். இந்த வடிவத்துக்கு அப்புறம் தான் அதை சொல்லுவோம் ப்ரிமிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அடிப்படை வடிவமைப்பை பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் தான் வந்து அந்த வடிவம் எந்த ஒரு அழகான வடிவத்துக்கு கொண்டு வராங்க. அதை இன்றைக்கு சொல்கிற அந்த டெக்னாலஜி அன்றே இருந்திருக்கு பாருங்க. ப்ரிமிட்டிவ் மாடலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் டீட்டெயில் பண்ணுறது சொல்கிறோம்ல, அதனுடைய நுட்பங்களை வடிவமைக்கிற வேலைகளை செஞ்சுருக்காங்க. சரி, செய்திக்கு திருப்பியும் வருவோம். இது போன்ற இடங்களை மிக எளிமையாக நீங்கள் கருதி விடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃப்ரீ ஹேண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட ஃப்ரீ ஹேண்டு டோட்டலாக கொடிக்கருக்குன்னு சொல்கிற வேற ஒரு விதமான ஒரு வடிவம். அது சார்ந்த செய்திகளை வந்து நம்ம ஒரு இன்னொரு காணொலியில் நம்ம பொறுமையாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மண்டபங்கள் தானே, கோயில்கள் தானே அப்படின்னு நீங்கள் வந்து என்றும் எண்ணிடக்கூடாது. இது அவ்வளவு சிறப்பான இடங்கள். இதில் வந்து அவ்வளவு மக்களும் நம் முன்னோர்களும் வந்து இருந்து அமர்ந்து, ஏன்னா எல்லா பணிகளையும் பாருங்க, உணவு உண்டிருப்பாங்க, விழா கொண்டாடிப்பாங்க, எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இவ்வளவு நம்ம மக்களும் வாழ்ந்து வந்த இடத்த ஏதோ ஒரு காரணத்தினால இவைகளெல்லாம் வந்து பாழடைந்து மீண்டும் அது புனரமைக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த நிலையில் இருந்தாலும் அதற்கான முழு மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். எந்த மதத்திலேயாவது எந்த இனத்திலாவது அவங்களுடைய மரபுகள் மீது எவ்வளவு பெரிய மரியாதை கொண்டிருக்கிறார்கள், அதுபோல தான் நாமும் இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த யாழி வடிவம் அது. இது வந்து பழைய நம்ம நந்தி இருந்த மண்டபம், அது பக்கத்தில் பலிபீடம் எல்லாமே இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது. தூரத்தில் இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா கற்களாலான மதில் சுவர்கள் இருந்தது. ஒவ்வொரு மூலையிலும் வந்து கோயில்களும் இருந்திருக்கு. எதிரில் பாருங்கள், பெரிய குளம், அது பெரிய குளம், இதுவும் இருந்திருக்கிறது. மிக சிறப்பான அழகான கோயிலாகவும் நிறைய மனிதர்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி வாழ்ந்து சிறந்த இடமாகவும் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வந்திருக்காது இல்லையா? இவ்வளோ பெரிய கட்டமைப்பு எங்கிருந்து வந்து உருவாக்கி இருக்க வேண்டும்? அவ்வளவு சிறப்பான கட்டமைப்பு. அனைத்து மக்களும் அதன் மீது இந்த கோயில் என்பதை தாண்டி நம் ஊர், நம்மளுடைய இடம், அவங்க எப்படி இதை பார்த்துருக்காங்கன்னா, எப்படி நம்ம ஊரில் இருக்கிற செய்திகளை நம்ம வீடு, நம்ம குளம், நம்ம ஊர் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அது போலத்தான் தமிழர்கள் அந்த காலத்தில் தன்னுடைய சொத்தாக, தன்னுடைய வீடாக, தன்னுடைய இடமாக அவங்க வந்து அதை வந்து அணுகியிருக்காங்க. அதனால தான் கோயில்களுக்கு நிறைய சொத்துக்களை எழுதி வைத்திருக்காங்க. இப்போ எப்படி பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்தை கொடுக்குறோமோ, அதுபோல் இறைவனுக்கும் நிறைய அவங்களுடைய உழைப்பினால் உருவான செய்திகளை இலவசமாக கொடுத்து மற்ற எளிய மக்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கும்படி வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றதை நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி இன்று நம்மால் இந்த கோயிலை கண்முன் காண முடிகிறது என்றால் அன்றைய கலைஞர்களின் படைப்புகள் அழியாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சிறிது காலத்தில் இதெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு மிக அழகாக ஒழுங்கு செய்யப்படும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அது அப்படி சிதைந்திருந்த கோயிலை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பணிகள் இருக்குது போல இருக்குது. அதுக்கான பணிகளும் கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாருங்களேன், அப்படியே ஒரு ஜன்னல், இதுவரை நம்ம நிறைய பார்த்துருப்போம் காட்சிகளை பாருங்க. சின்ன ஜன்னல், கற்களால் செய்யப்பட்ட அப்படியே ஜன்னலை பாருங்கள், அதில் ஓட்டைகள். இப்போல்லாம் சிஎன்சி என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்கள், அதில் உள்ள பூக்கள், அதுலேயும் 4 பூக்கள் இருக்குன்னா அது அவ்வளோ தெளிவாக இருக்குது. அப்படிப்பட்ட அமைப்பு நீ மிக நேர்த்தி. அதை பற்றி நம்ம வந்து சோழர் காலத்து கோயில்கள் மற்ற கோயில்களும் பார்க்குறோம். நம்ம நேர்த்தி ஒழுங்கு அப்படின்றது பல முறை நம்ம குறிட்டோம். அது கணிதவியல் இல்லாமல் இந்த செய்திகள் உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது போன்ற அமைப்புகளை நம் கண்களால் பார்ப்பதும், நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல்பாடுகளை அன்போடு அதை வந்து சிந்தித்து பார்ப்பதும், நம்மளுடைய குடும்பத்தோடு சென்று இந்த இடங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது வந்து இதில் என்ன வெறும் மண்டபம் தானே இருக்குது, கோயில் தானே இருக்குன்னு நினைத்து விடாமல் கண்டிப்பாக இந்த இடங்களை வந்து உற்று நோக்கினால் நம்முடைய முன்னோர்களின் பணி மிக சிறப்பாக தெரியும். நம்ம மக்களினுடைய அன்பு, நம்ம மக்களுடைய பரந்த சிந்தனை, அந்த சிந்தனையின் வடிவம்தான் இந்த கோயில்கள். இதை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி. உங்களுக்கும் இது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஒரு சிறந்த காணொளியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.